வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. மத்திய அரசு பயிற்சி வேலை இது. வேலையிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியில். முழுமையாக வீடியோ பாருங்கள், கறந்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி ஃபியூச்சரில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு முன்னால் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில். இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு உண்டான ட்ரைனிங்கு. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சி. வேலையிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியில். இதுக்கு நேம் ஆஃப் த போஸ்ட், என்னென்ன போஸ்ட்டுக்கு உண்டான அப்ரெண்டிஸ்ஷிப் நடக்குதுன்னு பார்ப்போம். எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு உண்டான அப்ரெண்டிஸ்ஷிப் நடக்குது. ஒயர்மேனுக்கு 2 போஸ்ட்டுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் மிஷினுக்கு வந்து 1 போஸ்ட்டுக்கு, டிராஃப்ட்மேன் சிவிலுக்கு 1 போஸ்ட்டுக்கு, பிளம்பருக்கு 2 போஸ்ட்டுக்கு, ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட்க்கு வந்து 3 போஸ்ட்டுக்கு, டோட்டலாக 14 போஸ்ட்டுக்கு உண்டான ட்ரேடு அப்ரெண்டிஸ் நடக்குது. அதே மாதிரி டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 3 போஸ்ட்டுக்கும், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு 1 போஸ்ட்டுக்கும், டோட்டலாக 14 போஸ்ட்டுக்கு உண்டான அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட் வந்து நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், ITI எலக்ட்ரிஷியன், அதே மாதிரி ஒயர்மேன் ITI பண்ணியிருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் மிஷின் ITI எலக்ட்ரானிக்ஸ் மிஷினு, டிராஃப்ட்மேன் ITI முடிச்சிருக்கணும், அதே மாதிரி பிளம்பர் ITI முடிச்சிருக்கணும், அதே மாதிரி ஹார்டிகல்ச்சரல் அசிஸ்டண்ட்டுக்கு SSLC பாஸ் ஆகிருக்கணும். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக வந்து எலக்ட்ரிஷியனுக்குலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, டிராஃப்ட்மேன் சிவிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7574 ரூபா பர் மந்த் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளம்பர், ஹார்டிகல்ச்சரல் அசிஸ்டண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 6732 ரூபா சொல்லியிருக்காங்க. செகண்ட் இயருக்கு தான் வந்து 7574 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது போத் ஹார்டிகல்ச்சரல் அசிஸ்டண்ட்டுக்கும் பிளம்பருக்கும். டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7574 ரூபான்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த்து. இது அப்ளை பண்ணுறதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.apprenticeship.go.in/boat இல்லைனா portal.mhrd.nats.go.in வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடியில். நேரடி இன்டர்வியூ தான் இருக்குது. இதுக்கு 19/3/2019 அன்றைக்கி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. ஃபியூச்சரில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உண்டான லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு உண்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது. வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated.